தமிழ் சினிமாவின் முகம், இந்திய சினிமாவிற்கான அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். இந்திய சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போனதில் இவருடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. இன்றைக்கி தான் ஹாலிவுட் தரத்தில் தமிழ் சினிமா, ஹிந்தி சினிமாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, ஒரு டிகேட்டுக்கு முன்னாடியே எந்திரன் அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவில் தலை நிமிர வச்சு ஹாலிவுட் தரத்துக்கு எடுத்துகிட்டு போனவர் தான் டைரக்டர் சங்கர். ஏன் ஒரு காலத்துலன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏன்னா ரீசெண்ட் டேஸில் வெளியான அவருடைய திரைப்படங்கள் அந்தளவுக்கு இருக்குது. அதுவும் லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆன இந்தியன் 2 திரைப்படத்தை பற்றியும், அந்த படம் வாங்கின விமர்சனங்கள், கலாய், மீம், ஸ்டால்ஸ் இதெல்லாம் பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவருடைய டைரக்ஷனில், ராம் சரணுடைய நடிப்பில் இந்த பொங்கலுக்கு கேம் சேஞ்சர் அப்படின்ற திரைப்படம் தமிழ், தெலுங்குன்னு பைலிங்குள்ள ரிலீஸ் ஆயிருக்கு. அடிப்படையில் தெலுங்கு படமான இந்த திரைப்படத்தை தமிழில் முடிஞ்ச வரைக்கும் தமிழுக்கு ஏற்ற மாதிரி டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சங்கர் கம்பேக் கொடுத்தாரா? சங்கர் அவருடைய டைரக்ஷனில் வெளியான இந்த கேம் சேஞ்சர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல படத்தினுடைய கதை. ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய கலெக்டராக பொறுப்பேற்கிறாரு ராம் நந்தனான படத்தினுடைய ஹீரோ ராம் சரண். தன்னுடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குற்றவாளிகளை அகற்றுற பணியில் ஆளும் கட்சியின் முதலமைச்சரான மகனும் அமைச்சருமான மோபி தேவி, அதாவது எஸ்.ஜே. சூர்யாவை எதிர்கொள்கிறாரு. இந்த நிலையில் பொதுக்கூட்டத்தில் கலந்துக்கிட்ட ஆந்திர முதல்வர் சத்தியமூர்த்தியை, அதாவது ஸ்ரீகாந்தை வயதான பார்வதி, அதாவது அஞ்சலி சந்திக்க மாரடைப்பில் சடனாக உயிரிழந்துட்டாரு முதல்வர். அவருடைய மறைவுக்கு பிறகு அடுத்த முதல்வராக மோபி தேவி தயாராக இருக்க, மறைந்த சத்தியமூர்த்தியினுடைய கடைசி விருப்பம் அடங்கிய ஒரு வீடியோ பதிவு வெளியாகி வைரல் ஆகுது. அந்த காணொலியில் இருக்கிறது என்ன, அஞ்சலிக்கும் சத்தியமூர்த்திக்கும் இருக்கக்கூடிய ஃபிளாஷ்பேக் என்ன, மோபி தேவியை ராம் நந்தன் வென்றாரா அப்படின்றத சொல்றது தான் இந்த கேம் சேஞ்சர் திரைப்படத்தினுடைய கதை. புவியீர்ப்பு விசை அப்படின்னு சொல்லிட்டு நியூட்டன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாரு. ஆனால் அப்படி ஒன்று இருக்குது அப்படின்றதையே மறக்கடிக்கிற அளவுக்கு தெலுங்கு சினிமாக்கள் அடுத்தடுத்து வெளியாகுது. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் புவியீர்ப்பு விசையெல்லாம் கம்ப்ளீட்டாக மறக்க வச்சு படத்தோட ஹீரோ ராம் சரண் அடின்னு அடிச்சு துவச்சு காய போட்டு எதிரிகளெல்லாம் அந்தரத்தில் பறக்க விடுறாரு. உங்களுக்குலாம் புவியீர்ப்பு விசை இருக்குமா இருக்காதா, நீங்களாம் எந்த ஊரில் வாழ்றீங்கன்னு கேட்கக்கூடிய அளவுக்கு சண்டை காட்சிகள் ஒரு சில இடங்களில் ஓவர் டோஸாகவே இருக்குது. சரி, ஓகே, இப்போ படத்தினுடைய கேரக்டருக்கு வரலாம். அந்த எதிரிகளை பந்தாடக்கூடிய கலெக்டர் கதாபாத்திரம், கட்டுக்கடங்காத கோபத்தால் எதிரிகளை அடித்து துவைக்கக்கூடிய அந்த கல்லூரி மாணவன் கதாபாத்திரம், போராட்ட காலத்தில் மக்களோடு நிற்கக்கூடிய போராளி அப்படின்னு சொல்லிட்டு முப்பரிமாணங்களில் 2 கதாபாத்திரங்களை ஏற்றிருக்காரு ராம் சரண். இதில் அப்பண்ணாவாக வரக்கூடிய இடங்களில் திக்கி திணறி பேசக்கூடிய அந்த இடம், துரோகத்தால் வீழ்த்தப்படுகிற இடம் ஆகிய இடத்துல சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருக்காரு. மற்ற 2 பாத்திரங்கள்லையும் ரியாக்ஷனா அப்படின்னா கிலோ எவ்வளோ அப்படின்னு கேட்பார் போல, அந்த அளவுக்கு பற்றாக்குறையுடன் ஸ்டைல், ஆக்ஷன் மட்டுமே மிஞ்சுறதுனால தேவையான தாக்கம் அந்த கேரக்டர் வழியாக வெளிப்படுறது மிஸ்ஸிங். சாதாரண டெம்ப்ளேட் வில்லன் கதாபாத்திரம் அப்படின்னாலுமே கூட வழக்கம் போல எஸ்.ஜே. சூர்யா தனக்கே உரிய அந்த மேனரிசம், வாய்ஸ் மாடுலேஷன், அங்கங்கே ஒன்லைனர்களால் அந்த கதாபாத்திரத்தை மெருகேற்று ட்ரை பண்ணியிருக்காரு. அவருடைய அண்ணனாக வரக்கூடிய ஜெயராம் அங்கங்கே ஆடியன்ஸ் சோர்வடையும் போதெல்லாம் நம்மளை அங்கங்கே கிச்சு மூட்டி லைட்டாக சிரிக்க வச்சு காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு. கதாநாயகியாக வரக்கூடிய கியாரா அத்வானிக்கு எவர் கிரீன் கிளாசிக் ரோல் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படி என்ன ரோல்னு கேட்குறீங்களா? தியாகராஜர் பாகவதர் காலத்திலேருந்து ஆதி காலம் தொட்டு இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவிலையும் சரி, இல்லை இந்த இந்திய சினிமாவிலையும் சரி, கதாநாயகிக்கு என்ன வேடம் கொடுப்பாங்க? கதாநாயகன் தப்பு பண்ணும்போது அல்லது எல்லை மீறும்போது அறிவுரை பண்ணி அவர் நல்வழிப்படுத்துகிற ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அப்படி ஒரு வாய்ப்பு இந்த கதாபாத்திரத்தின் வழியாக கியாரா அத்வானிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. கூடவே அங்கங்கே கடுப்பேற்றுற மாதிரி வந்துட்டு போகிற சில பல டூயட் பாடல்களும். இந்த டூயட் பாட்டு வைக்கிறது மட்டும் புதுசான்னு கேட்குறீங்களா? புதுசு இல்லை. நம்ம என்ன சொல்ல முடியும்னா, 2 பரிமாணங்களில் வரக்கூடிய அஞ்சலி தனக்கு கொடுக்கப்பட்ட பணிக்கு நியாயம் சேர்க்கிறாங்க. சைட் சத்யா கதாபாத்திரத்தில் சுனில் வித்தியாசமான ஒரு பங்களிப்பை கொடுத்திருக்காரு. ஆனால் இந்த புதிய கதாபாத்திர வடிவமைப்பில் இருக்கக்கூடிய யோசனையை கொஞ்சமாச்சும் நகைச்சுவையாக மாற்றும் எழுத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது இனிமே கூட பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். பிரம்மானந்தம், வெண்ணிலா கிஷோர், நவீன் சந்திரா போன்ற நடிகர்களை எந்த முக்கியத்துவமுமே இல்லாமல் படம் முழுக்க வீணடிச்சிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா வரக்கூடிய இடங்களில் எல்லாத்துலேயுமே அப்படின்னு சொல்லிட்டு காதை கிடிக்கிற அந்த பின்னணி இசையை வழங்கியிருக்காரு இசையமைப்பாளர் தமன். ரொம்பவே சாதாரணமாக கடந்து போகக்கூடிய சில காட்சிகளை தன்னுடைய மியூசிக்னால முடிஞ்ச வரைக்கும் எலவேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த வகையில் இசையமைப்பாளராக டபுள் டியூட்டி பார்த்துருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பாடல்களை பொறுத்த வரைக்கும் அருகு மீத, கொண்ட தேவரா ஆகிய பாடல்கள் கேட்கும்போது ரசிக்கிற மாதிரி இருக்குது. ஜெருகண்டி பாடல் விஷுவலா சங்கருடைய ஸ்டைலில் ஒரு மிக பிரம்மாண்டமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். படத்தொகுப்பாளர் ஷமீர் முகமது, ரூபன் கூட்டணியின் படத்தொகுப்பு இன்னுமே கூட ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கலாம். பல இடங்களில் ஒரு கோர்வையே இல்லாமல் சீனுக்கு சீன் ஜம்ப் அடிக்குது. செகண்ட் ஹாஃபில் எண்டில் வரக்கூடிய சில காட்சிகள், ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வரக்கூடிய சில காட்சிகள், இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே கிளீஷேவாக காலங்காலமாக பார்த்து பழகின வழக்கமான காட்சிகளாகவே இருந்துச்சு. அதெல்லாம் ஈவி இறக்கமே பார்க்காம எடிட்டர்ஸ் வெட்டி எரிஞ்சிருக்கலாம். ஒளிப்பதிவாளர் திருநாவுக்கரசினுடைய கேமரா ஃபிளாஷ்பேக் பகுதிகளில் ரொம்பவே சிறப்பான ஒரு ஒளியுணர்வை தந்திருக்கு. படம் முழுவதையும் வண்ணங்களால் நிரப்பி இருக்கக்கூடிய அவரது ரசனையுமே பாராட்டத்தக்கது. ஆனால் கதாபாத்திரங்கள் சாதாரணமாக நடந்து போகிற வழக்கமான காட்சிகளில் கூட விலை உயர்ந்த வாகனம், வெளிநாட்டு நாய்கள், பஞ்சு மிட்டாய்க்கு கூட தனியாக ஒரு லைட்டிங் வச்சதுன்னு எல்லா ஃப்ரேமையும் திகட்ட லைட்டிங் வைக்கிறன்ற பேரில் கொடுத்தது கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு பாஸ். நண்பன் திரைப்படத்தின் மூலமாக ரசிகர்களுக்கு தேஜாவோ அப்படின்ற விஷயத்தை சங்கர் அவர்கள் தான் அறிமுகம் பண்ணி வச்சார். தேஜாவோ அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி என்னன்னு தெரியும். இப்போ பார்க்குற ஒரு விஷயம் எப்பயோ எங்கேயோ பார்த்த மாதிரியான ஒரு உணர்வை கொடுக்கிறது. அந்த வகையில் இந்த கேம் சேஞ்சர் திரைப்படத்தில் தலைப்பு போட்ட இடத்துலேருந்து ஒவ்வொரு காட்சியிலையுமே அவருடைய பல திரைப்படங்கள், தமிழ் சினிமா காட்சிகளை நமக்கு தேஜாவோ ஞாபகப்படுத்திட்டு போயிருக்காரு. குறிப்பாக IAS அதிகாரியான ராம் நந்தன் ஆட்சியராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடிய சில நடவடிக்கைகள், தொப் அப்படின்ற அந்த பாடலில் வரக்கூடிய முக்காலா முக்காப்பிலா நடன காட்சி,
அதிகாரிகளை தூக்கி வானத்துக்கு மேலே பறக்க விட்டது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இந்த படத்தில் எந்த சுவாரஸ்யத்தையுமே கூட்டலை. சங்கர் அவர்களுடைய பெரும்பாலான கமர்ஷியல் திரைப்படங்களில் கதாநாயகி வரக்கூடிய அந்த காதல் காட்சிகள் ஒரு மாதிரி தனியாக துருத்திட்டு தான் நிற்கும். ஆனால் இந்த கேம் சேஞ்சரில் ஒரு கட்டத்துக்கு மேலே போய் காதல் காட்சிகள் நாயகி சொல்கிற மாதிரி தொப் தொப் அப்படின்னு நம்ம மேலே வந்து கல்லா உழுந்து நம்மளை காயப்படுத்துது. ராம்நந்தன் வெர்சஸ் மோபி தேவி, அதாவது ராம் சரண் வெர்சஸ் எஸ்.ஜே. சூர்யா முதல்ல சந்திக்கிற அந்த காட்சி சற்றே ஆறுதலாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு சில காட்சிகள்லாம் வச்சா பொறுமையை சோதிக்கிற போட்டியில் இந்தியன் 2க்கும் கேம் சேஞ்சருக்கும் நடுவில் ஒரு பெரிய போட்டியை வைக்கலாம் போல அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் இப்படியான அரைச்ச மாவை அரைச்சுள்ள மறுபதிவு செய்யப்பட்ட படத்தினுடைய எழுத்துக்கு இயக்குனர் கார்த்திக் சுப்புராஜ் தொடங்கி இயக்குனர் சங்கர், எழுத்தாளர் சு வெங்கடேசன் என பல பெயர்கள் இந்த எழுத்து கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் எந்த அளவுக்கு ஸ்டஃப் உள்ளவங்க அப்படின்றது நமக்கு பர்சனலாக தெரியும். வணிக படம், அதாவது இது ஒரு கமர்ஷியல் படம், இதில் லாஜிக்லாம் பார்க்காதீங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலுமே கூட அரசியல் சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு சில விஷயங்கள்லாம் படத்தில் பார்க்கும்போது ஏண்டா ஒரு நியாயம் வேணாமா அப்படின்னு நம்மளை கேட்க வைக்குது. சட்ட நுணுக்கங்களை பேசினாலும் காட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டைகள் சிரிங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக வரக்கூடிய அந்த ஃபேமஸான இன்ஸ்டா ரீல் தாத்தா இருக்கார் இல்லையா, அவர் வகையில் கேலியாக நம்மளை பார்த்து சிரிக்கவே செய்து. இடைவேளைக்கு முந்தைய காட்சி இரண்டாவது பாதியில் வரக்கூடிய அந்த 20 நிமிட ஃப்ளாஷ்பேக் எபிசோடில் மட்டுமே திரைக்கதையில் சற்றே சிரத்தை எடுத்திருக்காங்க. அப்பண்ணாவாக ராம் சரணின் நினைவில் நிற்கக்கூடிய அந்த நடிப்பு, எஸ்.ஜே. சூர்யாவுடனான அந்த ஆடுபுலி அரசியல் ஆட்டம் போன்றவை மட்டுமே இந்த கேம் சேஞ்சரின் சுமாரான கேமை மாற்றக்கூடிய ரவுண்டுகளாக இருக்கு. இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா யுகத்தில் இன்னமுமே கூட பார்வையாளர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு எழுத்த நம்பாம ப்ராப்பராக எழுதாம சுவருக்கு வண்ணம் பூசுறது, ராட்சச லெவலில் ஒரு செட்டு போடுறது, பிரம்மாண்டம் அப்படின்ற பேரில் மக்கள் கூட்டத்தை கூட்டுறதுன்னு அதே டெய்லர் அதே வாடகை அப்படின்னு சொல்லி சங்கர் அவர்கள் தன்னுடைய பழைய பாணியிலேயே இயக்கத்தை மட்டுமே நம்பி இருக்கிறது மெத்தன போக்கையே காட்டுது. ரொம்ப பிரித்தங்கி இருந்த காலத்தில் எந்திரன் மாதிரியான படங்களை எடுத்து தமிழ் சினிமா ரசிகர்களை கையை பிடிச்சி ஃபியூச்சருக்கு கூட்டு போனவரே அவர் தான். ஆனால் இன்னைக்கு தமிழ் சினிமாவும் சரி உலக சினிமாவும் சரி இருக்கிற இடத்துலேருந்து பார்க்கும்போது சங்கர் அவர்கள் ரொம்பவே பின்தங்கி இருக்காரோ அப்படின்னு தோணுது. இது அவர் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கான நேரம் அப்படின்றத ஐ படத்துலேருந்து ரசிகர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்தியன் 2க்கு விழுந்த அடியெல்லாம் பார்த்துட்டுமே கேம் சேஞ்சர் இப்படி வந்திருக்கு அப்படின்னா அடுத்து வரப்போற இந்தியன் 3 எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத யோசிச்சு கூட பார்க்க முடியல. நன்றாக நகர்ந்த காட்சிகளை விரைஞ்சு முடிச்சுட்டு சோதிக்கக்கூடிய கிளைமேக்ஸை முடிவில்லாமல் நீட்டிக்கிட்டே போனது இந்த கேம் சேஞ்சர்ல நம்ம பொறுமையை சோதிக்கக்கூடிய முயற்சியில் உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னதான் இந்தியன் 2 மாதிரியான படங்கள்லாம் கொடுத்தாலும் 1000 இருந்தாலும் சங்கர் சார் மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காகவே என்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ தியேட்டரில் போய் உட்கார்ந்த ரசிகர்கள் கண்டிப்பாக சங்கர் படம் ஏதாவது விஷயம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி படம் முழுக்க பிளஸை தேடி 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 அலைஞ்சு கடைசி வரைக்கும் அந்த கேம் சேஞ்சிங் மூமெண்ட் எங்க நடந்துச்சு அப்படினே தெரியாம சோதனை முயற்சியா முடிஞ்ச திரைப்படம் தான் இந்த கேம் சேஞ்சர். படம் தெலுங்குல தான் அடிப்படையாக எடுக்கப்பட்டிருக்கு, தமிழில் டப் பண்ணியிருக்காங்க நான் சொன்ன மாதிரி. அதனால ஆந்திரா பக்கம் இந்த திரைப்படம் ரீச் ஆகலாம், ராம் சரண் ஃபேன்ஸ் இந்த திரைப்படத்தை தூக்கி வச்சு கொண்டாடலாம். ஆந்திர சினிமாவையே மாற்றக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த படம் வந்து ஃபியூச்சரில் மாறுறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கான விஷயங்களை ஒரு சிலர்லாம் சங்கர் சேர்த்திருக்காரு. ஆனால் இங்கே தமிழ் ஆடியன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் 2 பட்டி டிங்கரிங் பார்த்து கொஞ்சம் வேற மாதிரி கொடுத்திருந்த மாதிரி ஒரு டீசென்டான படமாக தான் இது இருக்கு. ஒரு சிலருக்கு அந்த டீசென்ட்டையும் தாண்டி என்ன சங்கர் சாரை இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு பொறுமையை சோதிக்கிற படமாகவும் இது ஆகலாம். நீங்கள் சங்கர் சாரோட ஃபேன் அப்படின்னாலுமே கூட இந்த படம் உங்களை டிசப்பாயின்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரி நீங்களும் போயிட்டு சங்கர் சாருக்காக ஒரு தடவை உட்காந்து பார்த்துட்டு வருவேன் அப்படின்னா தாராளமாக ஒரு வாட்ச் கொடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த கேம் சேஞ்சர் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பற்றி உங்களுடைய ரிவ்யூ என்ன, கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சவுத் ஸ்டேஜ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் யாராவது வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் நினைத்துருங்க.